Hi friends, welcome to Village Veetu Virundhu. இன்னைக்கு நம்ம Village Veetu Virundhuல சுவையான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மட்டன் ரெசிபி, அதுவும் நம்ம மதுரை ஸ்டைல்ல மதுரை மட்டன் சுக்கா தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்புல வச்சிருக்கேன். பாத்திரம் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் நான் ஒரு 1/4 கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லை ரீஃபண்ட் ஆயில் கூட நீங்கள் செய்யலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகமும் 1/4 ஸ்பூன் அளவு சோமும் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 20 சின்ன வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுவும் இல்லாமல் அதோட டேஸ்ட்டே அலாதி தான். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஒரு தடவை வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது நான் உரிச்சு வச்சுருக்கிற முழு பூண்டு, அதுவும் நாட்டுப்பூடு சேர்த்துக்கிறேன். ஒரு 20 அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. நாட்டுப்பூடு சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பூண்டு வாசனையோட அங்கங்கே பூண்டு வாயில் கடிப்படும் போது அந்த மட்டனோடு சேர்ந்து அடடா அவ்வளோ சுவையாக இருக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்கிற ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதை இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியோட புளிப்பு வந்து அந்த மட்டனோடு சேரும்போது அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். தக்காளி வெங்காயம் வதங்கணும் இல்லையா, அதுக்காக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே இந்த தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். ஒரு 2 நிமிஷம் நம்ம வேணால் மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா தக்காளி மையாக வதங்கிருச்சு. இப்போது நான் ஒரு 1/4 கிலோ அளவு மட்டனை ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சப்பொடி, சீரகம் சேர்த்து ஒரு 5 விசில் வர்ற அளவுக்கு குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்துக்கலாம், தப்பில்லை, போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த மட்டனை நல்லா வதக்கி விடுங்க. ஆல்ரெடி மட்டன் குக்காக இருக்குது, ஸோ இந்த எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் இதோடு சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்காக வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, இந்த மிளகாய் தூள் தான். 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் இதில் சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலானா நீங்கள் கடையில் வாங்கின மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அது ஒரு ஃப்ளேவருக்காக தான், நமக்கு ஒரு தொக்கு பதத்தில் இது வந்து நமக்கு கிடைக்கணும். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் மட்டன் சுக்கா சாப்பிட்ணுன்னா மதுரைக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லைங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்களே வீட்டில் சுலபமாக சூப்பராக செய்யலாம். இப்போ கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். மட்டன்லேயும் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். ஸோ உங்களோட உப்பு உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் பண்ண போகிறேன், சிம்மில் வச்சு. பாருங்கள், அப்படியே எண்ணெய் மிதக்க நம்மளோட மட்டன் சுக்கா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இந்த மட்டன் சுக்கா வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த சட்டியிலேயே அப்படியே சுட சுட வடித்த சோறை போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா அடடா சொல்கிறதுக்கு வார்த்தையே வரல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்மளோட மணக்க மதுரை மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
பாய்.